அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அதை பற்றின முழுமையான ஒரு விளக்கம் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது. அதில் யாராவது இணையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டிஎன்பிஎஸ்சி டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது அஃபீஷியல் கிடையாது, ஓகேங்களா. இது நம்மளோட தனிப்பட்ட சேனல், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு டெலகிராம் சேனல் தான். அதையும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். இங்கே பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் 2024 30/1/2024 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுனாங்க, ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் சிவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எல்லோரும் என்ன பண்ணியிருந்தாங்க, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ஒன் டைம் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மூலியமாக. ஸோ இப்போ அதெல்லாம் அவங்க செக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கவுன்சிலிங் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரோட ரெஜிஸ்டர் நம்பர்லாம் இங்கே இருக்கோ அவங்களாம் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் அப்படின்றது. இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாத்துக்கும் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அப்படின்றதே அவங்க டிஎன்பிசி தரப்பில் சொல்லியிருப்பாங்க. வேக்கன்சி பொறுத்து, அதாவது அந்த வேக்கன்சி எவ்வளோ தூரம் கம்யூனல் ரிசர்வேஷன் போகுதோ, ஆப்ஷன்டீஸ் எவ்வளோ தூரம் போகுதோ, ஸோ அதை பொறுத்து நமக்கு கிடைக்கும். அதனால தான் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நபர்களை கூப்பிட்ருப்பாங்க. அது எந்த ரேஷியோவில் கூப்பிட்ருக்காங்க அதையும் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் பேர்த்துக்கு மேலே எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ சிவி லிஸ்ட்டெலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இல்லை நிறைய பேர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணவங்களுக்கு இந்த லிஸ்ட்டு வந்தது தெரியாமல் கூட இருக்கும். ஸோ அவங்களாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அதனால் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ போய் சேரும். ஓகே, இங்கே பாருங்கள், கவுன்சிலிங் எப்போ அப்படின்றத பாருங்கள். 22/1/2025 12/3/2025 வரைக்கும், ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40 டேஸ் கிட்ட இருக்குது. இதில் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸில் அந்த கவுன்சிலிங் நடக்காது. 6/2/2025, 7/2/2025, 18/2/2025, 19/2/2025, 20/2/2025, 21/2/2025, 7/3/2025. ஸோ இந்த நாள்லலாம் கவுன்சிலிங் நடக்காது, ஓகேங்களா. இந்த நாள்லலாம் கவுன்சிலிங் நடக்காது. மீதி எல்லா நாள்லையும் 22/1/2025 12/3/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடக்கிறது மட்டுமே குறைந்தபட்சம் 40 நாள் இருக்கும். நீங்கள் லீவ் நாள்லலாம் தவிர்த்துட்டிங்கன்னா, அல்லது ஒரு 45 டேஸ் வரும், ஓகேங்களா. கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஒரு கவுன்சிலிங் திருவிழாவை தான், ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் நடக்குது. ஜனவரி மாதம் பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சு, ஹாலிடேலாம் முடிஞ்சு 1 வீக் அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. பிப்ரவரி ஃபுல்லாக நடக்குது. மார்ச்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 மாதம் இது ஒரு கவுன்சிலிங் திருவிழா. ஸோ எவ்வளோ பேர்த்துக்கு என்ன மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றது நம்ம கவுன்சில் நடக்க தான் தெரியும். எவ்வளவோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களால் படிக்க முடியாமல் இருந்திருக்கும். அந்த ரேங்க்கு என்ன சொல்கிறது, அந்த பார்டர்னு சொல்லுவாங்களே, அதாவது பார்டர்னால் இப்போ இருக்க வேக்கன்சிக்கு ஒரு பார்டர் ரேங்க் இருக்கும்ல, அந்த ரேங்க்கில் இருக்கிறவங்க கொஞ்சம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு யோசனையில் இருப்பீங்க. எவ்வளவோ நாள் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் ஒரு 1.5 மாதம் தானே, அதுக்குள்ளே நமக்கு ரிசல்ட் எல்லாம் தெரிஞ்சிடும். அது ஜூனியர் ஸ்டாண்டர்ட், டைப்பிஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். ஜென்ரலாக ஒரு 1.5 மாதத்தில் நமக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் மேக்ஸிமம், புரியுதுங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறவங்களும் பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிடச்சிதுன்னா உள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம படிக்கலாம். கிடைக்கலனாலும் சரி, கிடைக்கலன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வெறியாக படிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ இங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஜூனியர் ஸ்டூடெண்ட், ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்க போஸ்ட் கோடுக்கான ரெஜிஸ்டர் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 பேஜுக்கு மேலே இருக்குது டோட்டலாக. ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள், ஓகேங்களா. கவுன்சிலிங் போகிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு போஸ்ட் கோடுக்கும் கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா. டைப்பிஸ்டாக இருக்கட்டும், ஸ்டெனோவாக இருக்கட்டும், அந்த போஸ்ட் கோடு மென்ஷன் பண்ணி ஸோ அதுக்கு கீழே ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நீங்கள் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நேம் ஆஃப் த போஸ்ட் டைப்பிஸ்ட் 1ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ இந்த போஸ்ட் கோடில் இருக்கிற சில ரிஜிஸ்டர் நம்பர் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா, போஸ்ட்டோட நேம் கொடுத்துட்டாங்க, அந்த போஸ்ட் கோடு கொடுத்துட்டாங்க. ஸோ அது கீழே ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த போஸ்ட் நேமுக்கும் அந்த போஸ்ட் கோடுக்கும் இந்த ரிஜிஸ்டர் நம்பர்லாம் எலிஜிபிள், கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் லிஸ்ட்டு உள்ளே இருக்குது. டைப்பிஸ்ட் 2 எல்லாமே இருக்குது. டைப்பிஸ்ட் 2 எல்லாம் இருக்குது. இங்கே ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 1. ஸோ போஸ்ட் கோடெலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், பில் கலெக்டர். ஸோ அதோட போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட் 1, டைப்பிஸ்ட் 2, ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இங்கே பாருங்கள், ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் அண்டு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் ஃபார் த போஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸு, ஃபாரஸ்ட் வாட்சர், ட்ரைபல் யூத். ஸோ இங்கே போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து தனியாக நடக்கும். அதாவது ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் கவுன்சிலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தனியாக நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இது ரிலீஸ் ஆன டேட்டு, இந்த பிடிஎஃப் ரிலீஸ் ஆன டேட்டு 8 ஜனவரி 2025. ஸோ அதுக்கு முன்னாடி எந்த ரேஷியோன்றதை பார்த்துருங்க. இங்கே பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஓகேங்களா, இன்க்ளூடிங் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், பில் கலெக்டர், அப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் டைப்பிஸ்ட் இல்லாமல், ஸோ இவங்களுக்கெல்லாம் 1:3 அப்படின்ற அடிப்படையில் கூப்பிட்ருக்காங்க ஜென்ரல் டேர்னுக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மற்ற ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு 1:1.5 இந்த ஆல் ரிசர்வேஷன் கேட்டகரி. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க 1:1.5. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜென்ரல் டேர்னாக இருந்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர்த்த கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா. அப்படின்னா 2 போஸ்ட்டுக்கு 6 பேர், 3 போஸ்ட்டுக்கு 9 பேர். அந்த அடிப்படையில் ஜென்ரல் டேர்னுக்கு வருது. ஆனால் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு இப்போ பிசி எம்பிசின்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்குல்ல, அதிலலாம் எப்படி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம். ஸோ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, சார் நீங்கள் பிசி எம்பிசி மட்டும் தான் சொன்னீங்க, மற்ற சொல்லன்னு சொல்லுவாங்க. அதனால் மொத்தமாக சொல்லிட்டேன். பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் இந்த கேட்டகரிக்கெலாம் 1:1.5 அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு போஸ்ட்டுக்கு 1.5 நபர் அப்படின்ற அடிப்படையில். அப்படின்னா என்ன அர்த்தம், 2 போஸ்ட்டுக்கு 3 பேர் அப்படின்ற அடிப்படையில், 4 போஸ்ட்டுக்கு 6 பேருன்ற அடிப்படையில். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு. ஸோ இந்த அடிப்படையில் கூப்பிட்டுருப்பாங்க. 6 போஸ்ட்டுக்கு 9 பேர் அப்படின்ற அடிப்படையில், இந்த அடிப்படையில் கூப்பிட்ருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டைப்பிஸ்ட்டுக்கு ஜென்ரல் டேர்னுக்கு அதே தான் 1:3 அப்படின்ற ரேஷியோவில். பட் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு, அதாவது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் 1:2 ஒரு போஸ்ட்டுக்கு 2 நபர் அடிப்படையில் கூப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோவில் கூப்பிட்ருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. இவ்வளோ தாங்க முக்கியமான விஷயம். இது இவ்வளோ தான். ஸோ இதை பற்றினா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்மளோட கவுன்சிலிங் டெலகிராம் குரூப்பில் வந்து டிஎன்பிசி கவுன்சிலிங் டெலகிராம் குரூப்பில் நம்மளோட ஓன் குரூப், நம்மள ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆரம்பித்த குரூப், அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ மேலும் கவுன்சிலிங் பற்றின அப்டேட் வந்து நம்ம கொடுப்போம். வெயிட் பண்ணுங்கள். குரூப் வந்து ஓப்பன் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக குரூப் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். தேங்க்யூ.